ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாளாக பெண்டிங்கில் இருக்குது. மூணாருக்கு போயிட்டு வந்து வீடியோஸ் போடாமல் இருந்தேன். ஸோ அந்த வீடியோஸை போட்டு முடிச்சிடலான்னு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மூணார்லேருந்து டாப் ஸ்டேஷனுக்கு போகிறோம். டாப் ஸ்டேஷன்ன்றது மூணார்லேருந்து 36 கிலோமீட்டரு. அது ஒன்றும் கிடையாதுங்க, அது ஒரு வியூ பாயிண்ட்டு. இதே மாதிரி தான் இங்கே போகிற வழியெல்லாம் பாருங்களேன், எவ்வளோ நேச்சுரலாக எவ்வளோ சீனிக்காக இருக்குன்னு. அங்கங்கே மக்கள் நின்று ஃபோட்டோஸ் இதெல்லாம் எடுத்துன்னு இருக்காங்க. குதிரை இருக்குது, குதிரை சவாரி இருக்குது. பார்க்கறதுக்கே பாருங்களேன் எவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லாக இருக்குது, சீனிக்காக இருக்குது. இதே மாதிரி தான் டாப் ஸ்டேஷனில் வந்து ஒன்றும் கிடையாது, அது ஒரு வியூ பாயிண்ட்டு. அந்த இடத்துலேருந்து கொடைக்கானலோ இந்த கம்பம் இந்த மாதிரி மலைங்கள்லாம் தெரியும்னு சொல்கிறாங்க. நான் போனதில் இதுதான் ஃபஸ்ட் டைம் போக போகிறேன். வாங்க போய் சுற்றி பார்ப்போம், அப்படியே உங்களுக்கும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி காமிக்கிறேன். மூணார் ஃபுல்லாகவே டீ எஸ்டேட்டாக தாங்க இருக்குது. நேற்று ஒரு 30-40 கிலோமீட்டர் மூணாருக்குள்ளே என்ட்ரு ஆகும்போது கேரளாவிலேருந்து தான் என்ட்ரு ஆனோம். என்ட்ராலேருந்து ஒரே டீ எஸ்டேட்டாக தான் இருக்குது. இதே மாதிரி பியூட்டிஃபுல்லான பிளேஸாக இருக்குது. இப்போ நம்ம கிட்ட டாப் ஸ்டேஷன் கிட்ட வந்துட்டோம். அங்கே பாருங்களேன் என்ன டிராஃபிக். இன்றைக்கி வந்து சண்டேனால செம்ம டிராஃபிக்காக இருக்குது. வண்டிங்கெலாம் வந்துனே இருக்குது பாருங்கள். அது ஜஸ்ட்டு இங்கேருந்து உங்களுக்கு காமிக்கலான்றதுக்காக தான் நிறுத்தி காமிச்சேன். இப்போ ஒரு சீனிக்கான ஒரு செம இது ஒன்று கேப்சர் பண்ணாங்க. இது உண்மையிலேயே வந்து பிரமாதமாக இருந்தது, சூப்பராக இருந்தது. அது உங்களை காமிக்க போகிறேன், வாங்க பாருங்கள். இப்போது பார்த்திங்களா எப்படி இருக்குது அந்த க்ளவுட்ஸ் ஆகட்டும், அந்த மேகங்கள் வந்து மறைச்சிருக்கிறது இங்கேருந்து பார்க்குறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ஸோ இதுதான் நிறுத்தி எடுக்கும்போது தான் அந்த டிராஃபிக்கும் எடுத்தோம். இப்போது நம்ம ஸ்டாப் ஸ்டேஷனை வந்து ரீச் ஆகிட்டோம். இங்கேருந்து நடந்து போகணுங்க. டாப் ஸ்டேஷனுக்கு வந்து கொஞ்சம் தூரம் நடந்து போகணும். இப்படியே இந்த கடைகள் நம்ம கொடைக்கானல்லாம் வந்து அந்த இதுக்கு சூசைட் பாயிண்ட் அந்த மாதிரி இடத்துக்குலாம் போகும்போது இந்த மாதிரி தான் இருக்கும். 2 சைடும் கடைகள் அதே மாதிரி தான் இருக்குது. 2 சைடும் கடைகள் இருக்குது. இப்படியே பூந்து கொஞ்சம் தூரம் நடக்க வேண்டியிருக்குங்க. ஆக்சுவலாக பார்க்கிங்கில் இருந்து கிட்ட ஒரு ஹாஃப் கிலோமீட்டர் கிட்ட நடந்தாச்சு. ஸோ இந்த இடத்துல ஏதோ ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி இருக்குது. பட் வியூ பாயிண்ட்ன்றது அங்கே ஒரு டவரில் ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது. இந்த சைடில் ஒரு பாயிண்ட் இருக்குது, அதுவே போய் பார்க்கலான்றதுக்காக தான் நடந்து போய் கொண்டிருக்கிறோம். இந்த இடத்துல போகிற வழியில் ஒரு பஞ்சக்கல்யாணி ஒன்று பார்த்தங்க நிற்குது பாருங்கள். வெள்ளை கலர் பஞ்சக்கல்யாணி குதிரை. எல்லாருமே அதை வந்து ரசிச்சுப்பாங்க. சவாரிக்காக யூஸ் பண்ணலாம் என்னன்னு தெரியல, சைடில் கட்டி வச்சுருக்காங்க. ஸோ எதுக்காக இந்த குதிரையை வச்சுருக்காங்கன்னு தெரியல. பட் இருந்தாலுமே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். வெள்ளை வெளியேன்னு எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பார்க்குறதுக்கு. ரொம்ப நல்லா இருக்குங்க அந்த குதிரை பார்க்குறதுக்கு. ஸோ அப்படியே நடந்து போவோம் வாங்க. வியூ பாயிண்ட். இந்த வியூ பாயிண்ட்டில் வந்து மேலேருந்து பார்த்தா கொடைக்கானலோட மலை தெரியுன்றாங்க. அதே மாதிரி கம்பம், தேனி அதோட மலைகள்லாம் ரைட் சைடில் தெரியும்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரியாது, இதுதான் ஃபஸ்ட் டைம் போகிறோம். அப்படியே ஜனங்களாம் நடந்து போகிறோம். இது ஒரு வியூ பாயிண்ட்டுங்க. இந்த இடத்துல ஒரு ஓப்பனாக இருந்தது. அந்த இடத்துல இருந்து பார்த்தா தெரியுது ஒரு ரம்மியமான காட்சி. ஒரு சீனிக்காக இருக்குது. இதுதான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபுல்லாகவே வந்து இப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாருமே வந்தாங்க, நாங்களும் வந்தோம். இந்த இடத்துல வந்து பார்த்துட்டு இப்போ வியூ பாயிண்ட்டுக்கு போகிறோம். இது திருப்பி இந்த கடைகளில் போதும் அங்கே ஒரு டவர் இருக்குது. இந்த வியூ டவர் இருக்குது. அந்த டவர்லேருந்து பார்த்தா தான் தெரியுன்றாங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் போனோன்னா வந்துடும். அது அப்படியே மெதுவாக நடந்து போவோம் மக்களாக. இந்த கடைகள்லாம் பார்த்தா எதுவும் வாங்குகிற மாதிரி தெரியுது பார்த்திங்களா, அதுதான் டவர். அது மேலே இருந்தால் வியூ பாயிண்ட் இருக்குது. அது மேலே தான் போய் பார்க்க போகிறோம். அது வந்து தமிழ்நாடுங்க. நம்ம பார்க் பண்ணுறது வந்து கேரளா, இது வந்து தமிழ்நாடு. இது வந்து தமிழ்நாடு கேரளா ரெண்டுத்துலேயும் மாறி வரும். இதில் டிஃப்ரென்ஷியேட் எப்படின்னா, கேரளாவில் வரும்போது ரோடு நல்லாயிருக்கு, தமிழ்நாட்டில் வரும்போது மேடு பள்ளமாக இருக்குது. இங்கே பார்த்திங்களா, இதுக்கு வந்து ஃபீஸ் 20 ரூபா கட்ட வேண்டியதுக்கு. அதுக்கு வந்து என்ட்ரி ஃபீஸு அந்த டவர் மேலே போகிறதுக்கு. இது வந்து தமிழ்நாடு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு நம்ம செலுத்தணும் இந்த 20 ரூபாயை. இந்த இடத்துல டிக்கெட் வாங்கிட்டு நம்ம போய் டவர் மேலேருந்து என்ன தெரியுதுன்னு பார்க்க போகிறோம். இதுதாங்க டவர் மேலே இருந்து இருக்கிற வியூ. கீழே வந்து வழி திரும்பி அங்கே போனால் இறங்கி ஒரு 2 இடத்துக்கு போகிறதுக்கான வழி இருக்குது. இந்த டவரை முடிச்சுட்டு நம்ம போவோம். இப்போ இதுதாங்க வியூ. இந்த வியூவை பார்த்து ரசிங்க. என்னப்பா டான்ஸ் ஆடுற முடியலையா? பேஸ்மெண்ட் வீக்கா நம்ம ஆளுக்கு.
டவரில் முடிச்சுட்டு கீழே போகிறோங்க. கீழேயும் ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது. கீழே வந்து 2 வியூ பாயிண்ட் இருக்கான். சரி போவோம். ஒரு வியூ பாயிண்ட் போகும்போது இறங்கும்போது இறங்கிடலாங்க. திரும்பி ஏறும்போது என்ன கதியாக போகிறேன்னு தெரியல. இருந்தாலுமே ஒரு தைரியத்தை வரவழைச்சி இறக்கிட்டேன். மேடு ஏறணுமே திரும்பி. அது அங்கே தெரியுது பார்த்திங்களா, அந்த இடத்துல அதுதான் வியூ பாயிண்ட்டு. ஸோ அங்கே போய் அந்த வியூ பாயிண்ட்லேருந்து என்ன தெரியுது, மேலேருந்து கொஞ்சம் தூரமாக தெரிஞ்சது, அங்கே போய் கொஞ்சம் கிட்ட தெரிய போகுது. அதுதான் நினைக்கிறேன் நான். இன்னும் நெருங்கிட்டோம் கிட்ட, இன்னும் போய் கொண்டு இருக்கிறோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் போய் அங்கே ரீச் ஆகிடுவோம். ஒரு ஒரு மலைப்பாதையில் நடந்து போகிறதே ஒரு ஜாலியாக இருக்குங்க. நம்மலாம் சிட்டிக்குள்ளாரே நடந்து இங்கே வந்து மலைப்பாதையில் நடந்து போகும்போது கொஞ்சம் ஜாலியாக இருக்குது. ஸோ மக்கள் எல்லாமே வந்து ஏறுற மக்களை பார்த்தா கதி கலங்குது மூச்சு. அது சின்ன மேடு தான், பட் இருந்தாலுமே அதுவே கொஞ்சம் ஒரு டென்ஷனாகவே இருக்குது. இது வேறுங்க யூத்லாம் என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதாங்க கீழே வந்து ரீச் ஆகிட்டோம். இந்த இடத்துலேருந்து தான் பார்க்கணும். ஜனங்களாக இருக்காங்க. கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்தாங்கன்னா அங்கே போயிட்டு நம்ம வீடியோ எடுக்கலாம். நம்மளுக்கு வந்து ஸ்பேஸ் கொடுக்காமல் இருக்காங்க. போய் நடுவில் எங்கேயாவது பூந்துடலாம் வாங்க. ஸோ இதுக்கப்புறம் கீழே ஒரு என்ட்ரி இருக்குங்க. அந்த என்ட்ரிக்கு போனால் அதுக்கு ஒரு 50 ரூபா கொடுக்குமா. நான் வந்து போகிற மாதிரி இல்லை. ஏன்னா இங்கேருந்தே போகணும், திரும்பி இறங்கிட்டு ஏற முடியாது. இங்கேருந்தே மேக்ஸிமம் கவர் பண்ணும். அந்த என்ட்ரியில் போனால் அது பாருங்கள், அங்கே தெரியுது பாருங்கள், அந்த இடத்துக்கு போகலான்னு நினைக்கிறேன். இதுதாங்க மேலேன்னு தெரியுது பாருங்கள். இன்னும் அந்த 50 ரூபா கொடுத்தா கீழே அந்த இடத்துக்கு போகலாம். ஸோ நம்ம இருந்து இங்கேருந்து வியூ பண்ணணும். நான் இறங்கலை, ஏன்னா இறங்கிட்டு திரும்பி ஏற முடியாது. இதுதாங்க, இவ்வளோ தான் பார்த்துட்டு திரும்பின்னு இருக்கேன். திரும்பின்னு இருக்கும்போது இந்த சைடு பார்த்தா இந்த சைடு பள்ளத்தில் ஒன்று போகுது. பட் அதில் வந்து அலோவ் பண்ண மாட்டேன்றாங்க. ஆனால் அந்த இடம் பார்க்குறதுக்கு ஒரு பயங்கரமாக இருக்குது. ஒரு மழைப்பாதையில் போகிற மாதிரி இருக்குது பாருங்களேன். அந்த ஸ்டெப்ஸ்லாம் ஏறது பாருங்க, பயங்கரமாக இருக்குது. இது மைட் பி அந்த ஃபாரஸ்ட் ஆளுங்க மட்டும், ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் அந்த மாதிரி அவங்க மட்டும் யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த பக்கமும் ஒரு பாதை போகுது, அது எங்கே போகுதுன்னு தெரியல. அவ்வளோதாங்க, இதுதான் டாப் ஸ்டேஷன். இந்த வியூ பாயிண்ட்டை பார்த்துட்டோம். நம்ம கிளம்புறோம். போகிற வழியில் ஏதோ டேம் இருக்கா, அந்த டேமை பார்த்துறோம். அந்த டேம் வீடியோ நாளைக்கு வரும். நன்றி, வணக்கம்.